அன்பான மீசை அண்ணாச்சி நேயர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் வணக்கம். தெய்வத்தால் ஆகாதெனினும் சிறுகதை. கிராமப்புறங்களிலே விவசாயிகள் படுகின்ற வேதனையை சிறிதளவில் எடுத்துரைக்கின்ற ஒரு கதை. உங்களுக்கு குலதெய்வம் பெயர் தெரிந்தால் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை பதிவிடுங்கள். இறைவனின் அருளை பெறலாம். ஒரு ஊரில் கந்தன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். அந்த ஊரிலே வெகு காலமாக மழை இல்லாமல் வறண்ட பூமியாக காணப்பட்டது. வானம் பார்த்த பூமியாக விவசாயிகள் அன்றாடம் மழை வருமா என்று அண்ணாந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். மழை வந்து விடாதா, நாம் விவசாயம் செய்ய மாட்டோமா, இந்த ஊர் பசுமையாக விளங்காதா என்று அவர்கள் ஏக்கத்தோடு வானத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். நிலம் பாலம் பாலமாக வெடித்து காய்ந்து காணப்பட்டது. தண்ணீருக்கே பஞ்சம், குடிநீருக்கே இல்லாமல் ஊரை விட்டு நிறைய மக்கள் குடிபெயர்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஊரில் வாழ இயலுமா என்று அவரவர்கள் பஞ்சம் பிழைக்க வெளியூர்களுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சில விவசாயிகள் வானத்தை பார்த்து கொண்டு அன்றாடம் வானத்தை பார்த்து கொண்டு அந்த காய்ந்த வயலை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு விவசாயி அந்த வயலிலும் அந்த காய்ந்த நிலத்திலும் தன் ஏரை பூட்டி உழுது கொண்டிருந்தார். அன்றாடம் காலையில் வருவது கடமையை செய்வது போல அந்த வறண்ட நிலத்தை ஏர் பூட்டி கலப்பையை வைத்து மாடுகளை பூட்டி உழுது வந்தார். என்ன ஆச்சரியம்! அனைவரும் அவனை ஒரு பரிகாசமாக பார்த்தார்கள். என்னடா பைத்தியக்காரன், காஞ்சி போன பூமியில் போய் ஓட்டுறான்டா, உழறான் அப்படி என்று. இருப்பினும் அவர் மனம் தளராமல் தன்னுடைய கடமையே கர்மமாக அன்றாட வயலிலே உழுது கொண்டிருந்தார். இதை இறைவனும் இறைவியும் தேவர்களும் பார்த்தார்கள். என்னவென்று கேட்கலாம் என்று இறைவனும் இறைவியும் பூமிக்கு இறங்கி வந்து விவசாயியை பார்த்து வேறு வேடத்தில், ஏப்பா மழை தான் பெய்யலை, வறண்டு போச்சுன்னு தெரியுது, எல்லாம் ஊரை விட்டு பஞ்சம் முழைக்க வெளியூருக்கு போகிறாங்க, நீ மட்டும் உழுதுகிட்டு இருக்கியே, இது நியாயமா அப்படின்றார். ஐயா, அதுக்கு விவசாயி சொன்னான், ஐயா, படைத்தவன் வேண்டுமானால் அவன் கடமையை மறந்து விடலாம். நாளைக்கு நான் மழை, எப்போ ஒரு நாளைக்கு மழை பெய்யும் கண்டிப்பாக. அந்த மழை பெய்யும் போது எனக்கு ஓட்ட மறந்துடும் இல்லையா, ஏறு உழுவதற்கு மறந்து விடுவேன் இல்லையா. என் கடமையை நான் சரியாக செய்ய வேண்டும். இறைவன் வேணுமானால் அவனுடைய கடமையை மறந்து விடலாம். நாளைக்கு நான் ஏர் உழுவதை மறந்துவிட்டால் மழை பெய்த பிறகு நான் எவ்வாறு இந்த பூமியை உழுது விவசாயம் செய்ய இயலும்? இறைவா, ஐயா, ஆகவே நான் உழுது கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கடமையை நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். என்றாவது ஒரு நாள் இறைவன் கண்டிப்பாக மனமிறங்கி தன் வருண பகவானிடம் கூறி கண்டிப்பாக மழை பொழிவார். அன்று மழை பொழிந்தால் இந்த பூமி பசுமையாகும், வயல்கள் பசுமையாகும். அப்பொழுது உழத் தெரியாமல் இருந்தால் இந்த விவசாயம் எனக்கு மறந்துவிடும். ஆகவே நான் கண்டிப்பாக உழுது என் கடமையாற்றுவேன் என்று கூறினார். அப்பொழுது இறைவன், என்னடா இப்படி கூறிவிட்டானே என்று வெக்கி தலைகுனிந்து மழை வர
ஆணையிட்டார். இந்த வானம் இருண்டது, மேகம் திரண்டது. அப்படியே மேகமெல்லாம் கருவுற்றது, கருமையானது. இடி மின்னலோடு மழை கடகட கடகடல் என்று பொழிந்தது. பொழிந்து பூமி அப்படியே குளிர்ந்து தண்ணீரால் அப்படியே நிரம்பியது. அந்த பூமி, வறண்ட பூமி பசுமையானது. ஆங்காங்கு புல் முளைக்க ஆரம்பித்தது. விவசாயம் ஏரை உழுது பயிரிட்டு மகசூலை பெருக்கி இந்த உலகிலே ஆனந்தமாக வாழ்ந்தார்கள். பஞ்சம் பிழைக்க சென்றவர்கள் எல்லோரும் தாய் வீட்டுக்கு திரும்பினார்கள், ஊரை தேடி வந்தார்கள். ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தார்கள். இதுதான் நம்பிக்கை. அதைத்தான் திருவள்ளுவர் கூறினார், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று. ஆகவே மீச என்னாச்சி நேயர்களே, இந்த அருமையான தருணத்திலே தெய்வத்தால் ஆகாதெனினும் சிறுகதையை கேட்டோம். அந்த எப்படி இந்த மழை பொழிந்தது, நிலம் செழித்தது என்பதை இந்த கதையின் மூலமாக நாம் பார்த்தோம். ஆகவே நாமும் நம்பிக்கையோடு இருப்போம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று நம்பிக்கையோடு வாழுங்கள். ஒன்று கூடி வாழுங்கள், விவசாயம் செய்து வாழுங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நம்பிக்கையே வெல்லும் என்று கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். அனைவரும் இறைவனுடைய நற்கருணையால், இறைவனின் பேர் அருளால், இறைவனை நம்பி நம் உழவையும் தொழிலையும் தொழுது வந்தனை செய்து மகிழ்ச்சியாக வாழுங்கள். வாழ்க வளமுடன். மீச என்னாச்சி சேனலில் மீண்டும் மற்றும் ஒரு அற்புதமான கதையோடு சந்திப்போம் நேயர்களே. வாழ்க வளமுடன்.